இதனால அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி ஒருவேளை இது மாதிரிலாம் விமர்சிச்சா கூட்டணி பலவீனப்படும், சம்திங் ஓட்டு பேங்க்ல இஷ்யூ வரும் அப்படின்னு பிஜேபிக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு ஏன் அப்படி பண்றாங்க? பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆட்சிக்கு வரணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்ல. அவர்களது வாக்கு வங்கி சென்ற முறை இப்ப சொல்றாங்க இல்லையா, 18% ஆயிடுச்சு, அண்ணாமலை வாக்கு வங்கியை உயர்த்திட்டாருன்னு. அதை இந்த முறை ஒரு 25% கொண்டு வரணும். அதுதான் அவங்க டார்கெட். கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைக்க பெறணும். அவ்வளவுதான் அவங்க டார்கெட். அடுத்த முறை அவர்களே ஆட்சி அமைப்பாங்க. நீங்க இந்தியா முழுக்க பாஜக பாத்தீங்கன்னா முதல்ல கூட்டணி 5 சீட்டு 10 சீட்டு வாங்கிட்டு நிப்பாங்க. அடுத்த தேர்தலில் கூட்டணி அமைச்சரவைக்கு வருவாங்க. ஒரு அமைச்சர் போதும், 2 அமைச்சர் போதும், எங்ககிட்ட ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏன்னு வருவாங்க. அடுத்த முறை அவர்களே ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி விடுவாங்க. இந்த 3 ஸ்டெப் தான். இந்தியா முழுக்க கூட்டணி வைத்த அந்த கட்சி காலப்போக்கில் அழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்தியா முழுக்க நடந்திருக்குது. அதை அந்த வழியில் அதிமுகவையும் அவர்கள் கையாண்டு கொண்டு இருக்கிறார்.